என்ன வழக்கமா படபடன்னு பொறிஞ்சு தள்ளிக்கிட்டே வருவீங்க, இப்ப என்ன ரொம்ப சைலண்டா வந்திருக்கீங்க? என்னத்த பேசுறது, எல்லாம் என் தலையெழுத்து. என்னை விட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு போறேன். என்னது இது? ரெசிக்னேஷன் எழுதி கையெழுத்து போடுங்க. நீங்க ஒருத்தர் தான் எனக்கு ஆதரவா இருக்கீங்க, நீங்களும் என்னை விட்டு போயிடுங்க. குட், வெரி குட். இல்ல, இந்த 3 நாளாவே உன் தங்க கவிதா நடந்துக்கிற விதம் சரியில்லை. அது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வருத்தம் தெரிவிச்சா? அவ வருத்தம் தெரிவிச்சாளா? என்னால நம்ப முடியல. அது அவளால அடைய முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். இத பத்தி என்கிட்டயும் சொல்லிருக்கா. என்னமா அதிகாரம் பண்ற நீ ஒவ்வொருத்தரையும்? இதே மாதிரி நானும் அதிகாரம் பண்ணணும்னு ஆசை. என்னைக்காவது ஒரு நாள். என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டு, அதுக்கான சரியான சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கவிதா இப்ப ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கா. அவளுக்கு தேவை ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட். அவளால முடியுங்கிற நம்பிக்கை, அதைத்தான் நான் இப்ப அவளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 1 மாசத்துல அவகிட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள், பிரமாதமான வளர்ச்சி. மிஸ்டர் மகாதேவன், கவிதா போக போக சரியாயிடுவா. பொன்மணி, நீ கவிதாவை ரொம்பவும் நம்புற. அவளுக்கு நிறைய இடம் கொடுத்திருக்க. அது உனக்கே ஆபத்தா முடியுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. பொன்மணி will never perish. நடராஜன் சார், உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்லியான அப்பா அம்மா, லவ்வபுளான தாத்தா பாட்டி எனக்கு யாரும் இல்லை. கலை இஸ் ரியலி வெரி லக்கி. நீங்க அவளுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ சார். இந்த மாதிரி பொண்ணு மேல நம்பிக்கை வச்சு சுதந்திரம் கொடுத்தா எந்த பொண்ணுக்கும் தப்பு செய்ய தோணாது. ஐ எம் சாரி டு சே, கலை அந்த மாதிரி இல்ல. கலை ஒருத்தனை லவ் பண்றா. ரொம்ப டீப்பா, சின்சியரா, சீரியஸா லவ் பண்றா. காதலிக்கிறது தப்பு இல்ல, நானும் காதலுக்கு எதிரி இல்ல. ஆனா என்னோட ஃப்ரெண்டு கலை ஒரு தப்பான ஒருத்தனை லவ் பண்றான்னு போதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. என்னப்பா, யாரையப்பா லவ் பண்ற? ஐயோ, சத்தியமா என்ன இல்ல. என்னப்பா சொல்ற? கிஷோர் அவ்வளவு மோசமான பையனா? சார், தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை சார். ஆனா எவ்ரி வீக்கெண்ட் சொல்றதுக்கு நாக்கு பூசுது சார். ஈஸியா ரோட்ல எல்லாரும் கூட டேட்டிங் வச்சுக்கிறது தப்பு இல்லையா ஜீரியா? எனக்கு தெரிஞ்சு கிஷோர் இந்த அளவுக்கு தான் மோசமானவன். உன்னை அறிந்தால் நீ உண்மை அறிந்தால் அந்த இமெயில பத்தி தானே? காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன்பா, அவங்க யாரும் இப்படி செய்யலையாம். அவங்களுக்கு இமெயில் லெட்டர்ஸ்லாம் இப்படி வரலையாம்பா. அதனால யாருக்கோ போக வேண்டியது நமக்கு வந்திருக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அதை நான் இக்னோர் பண்ணிட்டேன். நீங்களும் அதை பத்தி யோசிக்காதீங்க, ஓகே? அப்பா, ஆனா அந்த உண்மைங்கிற வேர்ட் மட்டும் ஏன்பா ரெட் கலர்ல வந்தது? உண்மை சுடுமே, அதனாலயா? The great பொன்மணிய அத அவளால சகிச்சுக்க முடியாது. மறுபடியும் சுயரூபத்தை காட்டுவா, விஸ்வரூபம் எடுப்பா. என்ன பொன்மணி, கவிதாவை பத்தி போட்ட கணக்கு தப்பு கணக்கு ஆயிடுச்சா? ஏன்டா இவளை ஆபீஸ் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறியா? பாவம் பொன்மணி. பெர்ஃபார்ம், அதர்வைஸ் யூ வில் பெரிஷ்.